நீ அன்பா இருந்தா எவ்வளவு அழகா இருக்க. உன்னை இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. பாத்தியா சித்தி, அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. உன் பொண்ணுக்கு ஞான உதயம் பிறந்துருச்சு. கூடிய சீக்கிரம் உனக்கும் அப்படி நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் அதாம்மா வேண்டிக்கிட்டு இருக்கேன். சித்தி, அது உனக்கு தேவையில்லையா அப்படின்னு விட்டுடு. அம்மாடி அம்மாடி இருமா, நானும் வரேன். அம்மாடி. அம்மா பூமி, வீட்ல இருக்கியா? வீட்ல தான் இருக்கேன் அத்தை. உன்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணுமா? நான் வீட்டுக்கு வரவா? வேண்டாம்மா, நானே இங்க வந்திருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு காம்பவுண்ட் சேவர் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். ஐயோ அத்தை, இருங்க வரேன். அத்தை, பூமி, உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு உன் கூட அக்னிய சுத்தி வந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலைகள் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இவ்வளவு நாளா நம்ம ஃபேக்டரியில தீ விபத்து ஏற்பட்டுதா நீ எங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா அது விபத்து கிடையாது, கொலைன்னு சொல்றாங்க. நீ தேவதை சோபா. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கை கொடுத்து ஆறுதல் சொல்லுவ. யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதே இல்லை. அப்படிப்பட்ட உன்னை கொலை பண்றதுக்கு யாருக்கு மனசு வந்துச்சு? உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் தான் என்ன? உன் மேல யாருக்கு இவ்வளவு கோபம் இருக்கு? எதுக்கு இந்த கோபம் வந்துச்சு? நீயும் இந்த சொத்தும் எனக்கு சொந்தமாகணும்னா அக்கா செத்துதான் ஆகணும்னு நான் அவளை கொன்னுட்டேன். ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரகசியம் வெளியில வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணன்னு உன் மேல இவ்வளவு பகைய வளர்த்து அவ்வளவு கொடூரமா உன்னை கொலை பண்ணி அத ஒரு தீ விபத்தா மாத்திருக்காங்க. அங்க தோண்டி எடுத்த பாடி உன்னோடதுன்னு சொல்றாங்க. அது உண்மைனா உன்னை கொலை பண்ண விஷயமும் உண்மைதான். ஆனா அபூர்வா அது பூமியோட கட்டுக்கதை தான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா பூமி மட்டும் அது கண்டிப்பா கொலைதான்னு சொல்றா. ஒரு பக்கம் என் கூட வாழ்க்கைய வாழ்ந்த என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் வயித்துல பிறந்த என் பொண்ணு. எனக்கு யாரு சொல்றத நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. ராத்திரி நீ தானே என்ன ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து நான் விட்டு போனப்போ என்ன விட்டுட்டு போயிடாத, என் பக்கத்துலயே படுத்துக்கோன்னு நீ தானே சொன்ன. ஹேய், நான் எப்ப அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல கனவு ஏதாவது கண்டியா? ஏய், ராத்திரி நீ அந்த பப்ல குடிச்சு போதையானதுக்கு அப்புறம் அங்க 2 பேரும் உன்னை கூட்டிட்டு போய் லாஞ்சில வச்சு உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அந்த நேரத்துல நான் தானே வந்து உன்னை காப்பாத்துனேன். காப்பாத்துனதுக்கு நீ எனக்கு முத்தம்லாம் வேற கொடுத்த. அதாவது முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருக்கலான்னு ஹக்கெல்லாம் வேற பண்ணிக்கிட்டேன். ஞாபகம் இல்லையா? சீ, போத நிறுத்து. ராத்திரி பப்புக்கு போய் குடிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க யாரோ வந்து என்ன எப்படி கூட்டிட்டு போவாங்க? உன் கதைய ரொம்ப நல்லா சொல்ற. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? ஐயோ எம்மா எம்மா கடவுளே, உனக்கு நேத்து ராத்திரி நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் ஞாபகம் வச்சுக்கணும். மம்மி, மம்மி, மருதாணி பாட்டி. அது இல்ல மம்மி, நான் தானே உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். நீ வேணா இத பாரு, அத்தியா வந்துட்டாங்க, அவங்க இதே கேளு. நீ என்ன 2 கையில தூக்கிட்டு வந்தியா? எனக்கு அந்த விஷயம் அப்பவே தெரிஞ்சிருந்தா ராத்திரியே உன்னை நான் கொண்டு போட்டுட்டேன். அத
உங்க பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது. ராத்திரி நடந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் ஏதோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா. ராத்திரி நான் தானே உங்க கண்ணு முன்னாடி இவளை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சனே. என் புருஷனை தூக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வேற சொன்னாலே. இப்ப என்னாச்சு அவளுக்கு? நீங்களே பாருங்க, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறா. மம்மி, அம்மா இவ எதை பத்தி பேசிட்டு இருக்கா மம்மி? இதெல்லாம் நீ எப்ப பேசின பேபி? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சொல்லலையா? ஆமாமா, சொல்லலையே. அம்மா, நீங்களும் பிளேட் அப்படியே மாத்திட்டீங்களா? சரி, நேத்து ராத்திரி அவ உன்கிட்ட க்ளோஸாவே மூவ் பண்ணலையே. அத்த நீங்க என்ன பேசுறீங்க அத்த? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்களும் ராத்திரி குடிச்சீங்க தானே, எனக்கு தெரியும். வாய மூடுறா. என்னது டிஃபன் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சமைச்சிட்டம்மா. ககன் ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல, அதான் உப்மா சாம்பார்லாம் பண்ணிருக்கேன், எடுத்துட்டு போறேன். ஒரு நிமிஷம். ஓ, என்னம்மா? ஏய், ஐயோ, என்ன பண்ற தாரா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இவ்ளோ உப்பு அள்ளி கொட்டுற? நீங்க அந்த மருமகளுக்காகவே ரொம்ப துடிச்சு போறீங்கல்ல அத்தை? அந்த மருமகளுக்கு மட்டும் நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்க புள்ளைய உயிரா நினைக்கிற எனக்கு மட்டும் நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு தாரா. இவ்வளோ டேஸ்டா எப்படி சமைச்சிருக்கீங்க? அன்போட சமைச்சா எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். ஆமா தாரா, உங்க வீட்ல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இவ்வளோ நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? கத்துக்கிட்டேங்க. இப்பெல்லாம் நான் கிச்சன்ல தான் இருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். நீ கூட உட்காரா, நீயும் சாப்பிட. நான் அப்புறமா சாப்பிடுறேன். உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன்ல, நீங்க சாப்பிட்டாலே எனக்கு போதும். அம்மா, நீங்களும் உட்காருங்கம்மா, சாப்பிடுங்க. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க.